அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் பார்க்க போகிறோம். அதாவது மகாபெரியவருடைய தம்பியான சிவன் சாரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் 1904 அக்டோபர் 3 பிறந்தார். 1996 மார்ச் 7 சித்தி அடைந்தார். இவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா மகாபெரியவருடைய சொந்த தம்பியும் கூட. அவருக்கு இப்போ நம்ம ஜீவன் முக்தர்கள் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். முக்த புருஷர்கள் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவன் சார் தான். அவருடைய அந்த முகத்தை பார்க்கும்போதே நமக்கு இனம் புரியாத ஒரு பக்தி வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சித்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத அங்கலக்ஷணம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த அங்கலக்ஷணத்துக்கு சிவன் சாரை காட்டிலும் நம்ம சொல்ல முடியாது. நான் அந்த படத்தை நான் இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் நான் பதிவிடுறேன். மகாபெரியவருடைய நிறைய புகைப்படங்களை வரைந்ததுலேயும் அவர் எடுத்ததுலேயும் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இவர் கும்பகோணத்தில் ஒரு ஸ்டுடியோவும் வச்சு நடத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நிறைய புகைப்படங்களில் அந்த கோபுரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோபுரங்களில் ஒரு பகுதியிலிருந்து அது முழுமையாக கவர் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு யுக்தியெல்லாம் எடுத்து அந்த படங்கள்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. மகாபெரியவருடைய சில முக்கியமான படங்கள் அவருடைய பக்தர்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. அது சிவன் சார் வரைந்து கொடுத்ததும் கூட. இவருக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. திருமணம் ஆன மறுநாளே அவர் துறவறம் போயிட்டார். அவர் மனைவி கிட்ட நான் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சன்னியாசியாக தான் வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். அவருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. அவர் எழுதின புத்தகங்களில் ஏணிப்படி மாந்தர்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் இருக்குது. நம்மளுடைய பிறவி பலன் முழுமை அடையணும் அப்படின்னா நீங்கள் எங்கே எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அவருடைய இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு முறையாவது நீங்கள் படிங்க. அப்போ தான் நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தில் ஒரு தெய்வ மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, வாழும்போதே ஒரு மனிதன் தெய்வ நிலையோடு எப்படி வாழ்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு உண்மையிலே நல்லா தெரியும். இவரை பற்றி நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு மகான். வரக்கூடிய காலகட்டங்களில் இவரை பற்றியும் நான் பதிவிடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.